ரொம்ப யோசிக்காதீங்க முத்தையா. இந்த ஒரு விஷயத்துல எனக்கு ஓகேன்னு சொல்லுங்க. இப்பவே நான் போய் கோமதி அம்மாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துடுறேன். அதுக்கு அவசியமே இல்லை, நானே வந்துட்டேன். நீங்க எதுக்கு என்ன தேடி வந்து அரெஸ்ட் பண்ணணும்? நானே வந்துட்டேன், என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. முத்தையா, என்ன அரெஸ்ட் பண்ண சொல்லு. என்னால அந்த வீட்ல இருக்க முடியாது. என்ன பிடிச்சு ஜெயில போட சொல்லு. என்ன ஆச்சுமா? என்னென்னமோ ஆயிடுச்சு. நான் தப்பு பண்ணிருக்கேன். என் அண்ணனை நான் தான் மறைச்சு வச்சிருந்தேன். அவருக்கு நான் தான் அடைக்கலம் கொடுத்தேன். என்ன எந்த கேஸ்ல வேணும்னாலும் உள்ள தூக்கி போடுங்க. இதுக்கு கேஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, வேற ஏதாவது பொய் கேஸ் போட்டாவது என்ன உள்ள தள்ளுங்க. ஏதாவது பெரிய கேஸா போட்டு எனக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. இல்லனா கோர்ட்டுக்கு போற வழியில என்ன என்கவுண்டர்லயாவது சுட்டு தள்ளுங்க. இல்ல அதுவும் முடியலன்னா ஜெயிலுக்குள்ளேயே வச்சு கரண்ட் கம்பியை கடிக்க வச்சு என்ன சாகடிச்சிடுங்க. இல்ல ட்ரீட்மெண்ட்ங்கிற பேர்ல என்ன யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு வச்சு கொல்லுங்க. முத்தையா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? என்ன அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ள தள்ள சொல்லு. அம்மா, அத்தை, என்னங்க இது பண்ற? என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? முதல்ல 2 பேரும் வெளில போங்க. அம்மா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நீ பேசாம வா. ஏய், நான் எதுக்கு வீட்டுக்கு வரணும்? எதுக்கு வரணும்ங்கற? உங்க அப்பா பேசுனதை கேட்டல்ல? போங்க, போய் அவர்கிட்ட சொல்லுங்க, இனிமே நான் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன். அவரு என் கையால ஒண்ணும் சாப்பிட தேவையில்ல. ஐயோ அத்தை. காயத்ரி, என்ன பிரச்சனை? அத்தைய மாமா திட்டாரு. அதான் அத்தை கோவத்துல இங்க வந்துட்டாங்க. நான் ஒண்ணு கோவத்துல வரல. செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். அரெஸ்ட் பண்றீங்களா இல்ல கமிஷனர் ஆபீஸ்ல போய் சரண்டர் ஆகவா? அம்மா, வாயை வச்சுட்டு பேசாம இருமா. இது என்ன நம்ம வீடு நினைச்சியா? இது போலீஸ் ஸ்டேஷன்மா. நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நீ கொடுக்கிற வாக்குமூலம் மாதிரி. கொஞ்சம் பார்த்து பேசு. ஏன் நான் வாக்குமூலம் தான் கொடுக்கறேன். ஏன்பா முத்தையா, நீங்களா போய் குற்றவாளியை பிடிக்க மாட்டீங்க? தானா வந்து சரண்டர் ஆனாலும் அரெஸ்ட் பண்ண மாட்டீங்களா? ஐயோ அத்தை, ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. வாங்க வீட்டுக்கு போலாம். நான் வர மாட்டேன். யார் யாரோ என்னென்னமோ பண்றாங்க. நான் என் கூட பிறந்த அண்ணனுக்கு அடைக்கலை கொடுத்து சோறு போட்டது ஒரு குத்தமா? சந்தோஷ், சொல்லுங்க சூர்யா. என்ன சூர்யா அதெல்லாம் பெருசு பண்ணிக்கிட்டு? எல்லா ஃபார்மாலிட்டிஸும் கரெக்டாக பண்ணியாச்சு. ஃபார்மாலிட்டிஸ்னா சும்மா தெரியாத மாதிரி கேட்காதீங்க. ஃபார்மாலிட்டிஸ்னா இதுதான். நீங்க அந்த டைம்ல இங்க இல்ல, அதனாலதான் உங்களுக்கு சேர வேண்டியதை உங்களுக்கு கொடுக்க முடியாம போச்சு. கவலைப்படாதீங்க, பார்ட்டி கிட்ட பேசி உங்களுக்கு என்ன சேரணுமோ அதை நான் லிக்விடாவே கொடுத்துட்றேன். ஃபுல்லா 2000 நோட்டு தான். எல்லாமே 2000 நோட்டா? சரி, இதுல ஏன் கமிஷன் எவ்வளோ? உங்க பங்கு 2%. 60 இருந்து 70 லட்சம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். என்னையா சொல்ற? ஆமா, 60 இருந்து 70 லட்சமா? அதுவும் எல்லாம் புது நோட்டா? அட ஆமா சூர்யா, இதையே எத்தனை தடவை தான் கேட்பீங்க? இல்ல சந்தோஷ், நான் தெரியாம தான் கேக்குறேன். இப்ப பேங்க்ல ஒரு ஆளுக்கு 24,000 ரூபாய் வரைக்கும் தான் எடுக்க முடியும்னு சொல்றாங்க அந்த பேங்க்ல.
ஆனா இந்த மாதிரி ஆளுங்களுக்கு மட்டும் எப்படி இவ்வளவு பணம், அதுவும் எல்லாம் புது நோட்டா? அதெல்லாம் அப்படிதான் சூர்யா. சில விஷயங்களை ஏன் எதுக்குன்னு கேட்க கூடாது. அப்படி கேட்டோம்னா நாம லூஸ் ஆயிடுவோம். சரி, அமௌண்ட் எப்போ எடுத்துட்டு வர சொல்ல? ஏய், யார்கிட்டடா பேரம் பேசுற? வேணாம் சூர்யா. என்னடா வேணாம்? சட்டையில இருந்து கையெடுங்க. சூர்யா, மரியாதையா சட்டையில இருந்து கையெடுங்க. ஏய், லஞ்சம் வாங்குற உனக்கெல்லாம் நான் ஏன்டா மரியாதை கொடுக்கணும்? இங்க பாரு, இந்த ப்ராஜெக்ட மரியாதை டெண்டர்ல விடு. இந்த ப்ராஜெக்ட் யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேரட்டும். அப்படி இல்ல ஹெட் ஆபீஸ்ல நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ஹெட் ஆபீஸ்ல இருக்க எல்லாருக்கும் தான் கமிஷன் போயிருக்கு. இத பாரு, ஹெட் ஆபீஸ்ல இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து தான் நான் வார்ன் பண்றேன். மரியாதையை நான் சொன்னதை செய். சொல்லு காயத்ரி. என்னங்க எங்க இருக்கீங்க? எங்க இருப்ப? ஆபீஸ்ல தான் இருக்க. சொல்லு. என்னங்க உடனே கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துருங்க. ஸ்டேஷனுக்கா? எதுக்கு? ஐயோ, அது ஏன் கேக்குறீங்க? அத்தை மாமா கூட சண்டை போட்டுட்டு இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நானும் அண்ணியும் எவ்வளவோ பேசி பார்த்தோம், ஆனா அத்தை கேட்கவே இல்ல. சரி, நீ எங்க இரு, நான் உடனே வரேன். ஹலோ சார், எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் சார். இல்ல, எனக்கு ஒரு 2 hours பர்மிஷன் வேணும் சார். நோ, நத்திங் டு வரி, இட்ஸ் பர்சனல் சார். ஓகே சார், தேங்க்யூ. உமா, ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணுமா? இங்க பாரு, உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒண்ணும் இல்ல, போ. எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு இருக்கு. ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும். இங்க பாருங்க, உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவும் இல்ல. ஆனா எனக்கு இருக்கே. என் தங்கச்சி கிட்ட என்ன சொன்னீங்க? உங்களை பார்க்க கூடாது, உங்ககிட்ட பேசக்கூடாது, அவ்வளவுதானே? என்னைக்காவது உங்ககிட்ட நான் வாண்டடா என்கிட்ட பேசணும்னு சொல்லியிருக்கேனா? இல்ல. அப்புறம் ஏன் உமா அப்படி சொன்னீங்க? இங்க பாருங்க, ஒரு பிரச்சனை பெருசாகிறதுக்கு முன்னாடியே அதை தடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். நீங்க புத்திசாலியாவே இருந்துட்டு போங்க, அதுக்காக என்ன முட்டாளாக்காதீங்க. இப்ப என்ன சொல்ல வரீங்க? இந்த முடிவை நீங்க உங்க வீட்டுக்கு பயந்து எடுத்தீங்களா இல்ல உங்க மனசாட்சிக்கு பயந்து எடுத்தீங்களா? உங்க மனசாட்சிக்கு பயந்து எடுத்தீங்கன்னா இதுக்கப்புறம் நான் உங்க கண்ணிலேயே பட மாட்டேங்க. ஆனா அதுவே நான் என் மனசாட்சிக்கு பயந்து தான் இந்த முடிவு எடுத்தேன். போதுமா? பொய் சொல்லாதீங்க உமா. எனக்கு உங்ககிட்ட பொய் சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்ல. சரி விடுங்க, நான் உங்களை விட்டு ஒதுங்கி நின்னாதான் உங்களுக்கு சந்தோஷம்னா நான் கிளம்புறேங்க. ப்ளீஸ் போங்க. சாரிங்க. அம்மா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. என்னமா பண்ணிட்டு இருக்க? இங்க பாருடா, அம்மா நம்ம குடும்ப மானத்தையே வாங்கிட்டு இருக்காங்க. மா, என்னமா பண்ற நீ? முதல்ல வாமா நீ வீட்டுக்கு. மாட்டேன், நான் வர மாட்டேன். எப்போ உங்க அப்பா வாயில இருந்து அப்படி ஒரு வார்த்தை வந்ததோ அப்பவே நான் பாதி செத்துட்டேன். மீதி இருக்கிற உசுர இந்த ஜெயிலே போகட்டுமே. ஐயோ அத்தை, அவர்தான் கோவத்துல ஏதோ சொல்லிட்டாரு. பேசாம வீட்டுக்கு வாங்க அத்தை. அடுப்போமா, அவரை பத்தி உனக்கு தெரியாது. அது ஒண்ணு கோவத்துல பேசின வார்த்தை கிடையாது, அடி மனசுல இருந்து வந்த வார்த்தை. முத்தையா, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. அம்மா ஏதோ கோவத்துல பேசிட்டாங்க. கார்த்திக் சார், நீங்களும் எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. குடும்ப பிரச்சனையா? அதான் எங்க அம்மாக்கு என்ன பேசுறதுன்னே தெரிய மாட்டேங்குதா? ஆமா சார், எங்க மாமா மேல உள்ள கோவத்துல தான் இப்படி எல்லாம் பேசுறாங்க. தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க. காயத்ரி, நீங்க 2 பேரும் ஏன் இப்படி கெஞ்சிட்டு இருக்கீங்க? விடுங்க. இதுக்கு மேல அம்மா இங்க இருந்து சாகட்டும். அண்ணி, சாக தாண்டி போறேன். ஆமா, நான் சாக தான் போறேன். உங்க அப்பாக்கு பொண்டாட்டியா இருக்கிறத விட இந்த ஜெயில கைதியாவே இருந்து சாகலாம். முத்தையா, எல்லாரையும் வெளியில போ சொல்லு. எக்ஸ்கியூஸ் மீ சார். வெண்ணிலா, சார், உங்களை யாரு வர சொன்னது? நான் தான் வர சொன்னேன். எதுக்கு? கோமதி அம்மாவை அரெஸ்ட் பண்றதுக்கு.
எங்க அம்மா கோவத்துல ஏதோ பேசிட்டாங்க சார். சூர்யா, நாங்களே இன்னைக்கு உங்க அம்மாவை அரெஸ்ட் பண்ணலான்னு தான் இருந்தோம். ஆனா அதுக்குள்ள உங்க அம்மாவா வந்து இங்க டிராமாவை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டிராமாவா? நான் எதுக்காக டிராமா ஆடணும்? நான் உண்மையதான் சொல்றேன். நான் தான் என் அண்ணன் சபாபதியை காப்பாத்தினேன். நான் தான் அவருக்கும் அவர் பொண்ணு கல்யாணிக்கும் அடைக்கலம் கொடுத்தேன். இதை நான் சுய நினைவோட தான் சொல்றேன். அம்மா நீ கொஞ்சம் வாய் மூடிட்டு இருக்கியா? என்னங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. பின்ன என்ன காயத்ரி, ஜெயிலுக்கு போறதுன்னா அவ்வளவு சாதாரணமான விஷயமா? உள்ள போனா எவ்வளவு கொடுமைகள் அனுபவிக்கணும்னு தெரியல. உங்க அப்பா கூட இருக்கிற கொடுமையை விட அந்த கொடுமை ஒண்ணு எனக்கு பெருசு கிடையாது. ஏமா நீ அமைதியாவே இருக்க மாட்டியா? நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? கொஞ்சம் கூட சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற நீ. ப்ளீஸ் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சு. நீ சும்மா இரு. நிறுத்துறீங்களா கொஞ்சம் எல்லாரும்? இதென்ன போலீஸ் ஸ்டேஷனா இல்ல உங்க வீடா? சூர்யா, முதல்ல நீங்க உங்க ஒய்ஃபையும் சிஸ்டரையும் கூட்டிட்டு இங்கிருந்து கிளம்புங்க. சார் எங்க அம்மா சார். நாங்களே அரெஸ்ட் பண்ணியிருந்தா அசிங்கமா இருக்கும். அவங்களா வந்து சரண்டர் ஆயிருக்காங்க. டீசெண்டா பாத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் நீங்க இங்கிருந்து கிளம்புங்க. சார் எப்படி சார்? நாங்க தான் சொல்றோமே, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இது ஃபேமிலி சண்டை சார். ப்ளீஸ் சார். ஃபேமிலி சண்டையை வீட்லயே போட வேண்டியது தானே? ஏன் இங்க வந்து சண்டை போடுறீங்க? இங்க பாருங்க, நீங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க தான். நான் இல்லைன்னு சொல்லல. அதனால தான் நான் இவ்வளவு நேரம் பொறுமையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்ன டியூட்டி பார்க்க விடுங்க ப்ளீஸ். அண்ணே என்னன்னு இதெல்லாம்? கார்த்திக் சார். முத்தையா, தயவு செஞ்சு இனிமே நீங்க இந்த விஷயத்துல தலையிடாதீங்க. வெண்ணிலா. ஓகே சார். சார் ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் அப்படிலாம் பண்ணாதீங்க சார். தள்ளுங்கம்மா. நீங்க சொல்லுங்க முத்தையா. சொல்லுங்க பேசிட்டாங்க. சூர்யா ப்ளீஸ் சார். கோவத்துல ஏதோ அப்படி பேசிட்டாங்க சார். ப்ளீஸ் சார் முத்தையா, நீங்களாவது எடுத்து சொல்லுங்களேன். அம்மா என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க நீ? நீ பண்றது உனக்கே என்னம்மா நீ? வேண்டாம் சொல்லுங்க. இதெல்லாம் அத்தை என்ன அத்தை? வேண்டாம் சொல்லுங்க சார் ப்ளீஸ் சார். சார் அவங்க ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டாங்க சார். இத போய் உங்க அப்பா கிட்ட சொல்லு. அம்மா என்னம்மா இது? சந்தோஷப்படட்டும். வாங்க வாங்கம்மா. ப்ளீஸ் விடுங்க. சார் சொல்லுங்க சார். ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. முத்தையா ப்ளீஸ் சொல்லுங்க. சார் சொல்லுங்க சார். முத்தையா என்ன வனிதா இது? ஏன் அம்மா இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க? எவ்வளவு சொல்லி அவங்களுக்கு புரியல. அம்மா ஏன் இப்படி புரிஞ்சுக்காம பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ச்சே. நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன்ல. ஏன் என்ன மன்னிக்க மாட்டீங்களா? சட்னி கொடு, சாப்பிடுங்க. எதுக்கு இவ்வளவு அவசரப்படுற? இதுல விஷம் ஏதாவது கலந்திருக்கியா? அத்தை அம்மா அத்தை அம்மா அத்தை. என்னப்பா நீங்க? உங்களால அம்மா இப்போ ஏண்டா என்னாச்சு? மாமா அத்தை உங்ககிட்ட கோச்சுக்கிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க. அவங்க பின்னாடியே போய் எவ்வளவோ கம்பல் பண்ணி நாங்க கூப்பிட்டு பார்த்தோம். அத்தை பிடிவாதமா வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்னம்மா சொல்ற? என்னமான்னு சொல்றீங்க? அப்பா உங்களோட பிடிவாதத்தால அம்மா இப்ப லாக்அப்ல இருக்காங்க. இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையா?
யாருக்கு இப்ப ஃபோன் பண்றீங்க? முத்தையாவுக்கு தான். நான் அவங்ககிட்ட பேசுறேன். அப்பா வேண்டாம்ப்பா, நீங்க ஃபோன் பண்றது வேஸ்ட். ஆமாப்பா, முத்தையா அண்ணன் எவ்வளவோ பேசி பார்த்துட்டாரு. ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் கார்த்திக் அம்மாவை வெளியில விட மாட்டேன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. என்னம்மா சொல்றீங்க? பின்ன எப்படா கிடைப்பாங்க, பிடிச்சு உள்ள போடலான்னு கண்கொத்தி பாம்பு மாதிரி காத்துட்டு இருந்தவங்க கிட்ட மாட்டினா சும்மா விடுவாங்களா? எல்லாத்துக்கும் நீங்க தான்ப்பா காரணம். உங்க பிடிவாத குணம் தான் காரணம். என் பொண்டாட்டி எப்படி வெளியே கொண்டு வர்றதுன்னு எனக்கு தெரியும். மாமா அப்பா என்ன பண்ண இவர் போறாரு? என்ன பண்ண போறாருன்னு எனக்கு எதுவுமே தெரியல. ஒன்னும் புரியல. ஏதோ பண்ணி தொலைங்க. ஏய் கற்பகம், வெளியே வா. ஏய் கற்பகம், நான் கூப்பிடுறது காதுல விழுதா? வெளியே வா. நீயா? நீ எதுக்கு இங்க வந்த? போ முதல்ல. சும்மா கட்டாத. நான் ஒண்ணும் உங்க வீட்டுல ஒட்டி உறவாடலான்னு வரல. உன் புருஷன் கையில கிடைச்சான்னா வெட்டி போட்டுலாங்கிற வெறியோட வந்திருக்கேன். அவரை உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. என்னம்மா, தர்மலிங்கம்னா கோயில்ல மணி அடிச்சுக்கிட்டு பொங்கலும் புளியோதரையும் வாங்கி சாப்பிட நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? நான் தர்மலிங்கம். ஏதோ கோமதிய கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் குடும்ப குட்டி ஆயிப்போச்சேன்னு அமைதியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அந்த அமைதியை கெடுக்கணும்னு நினைச்சா ஆபத்து உங்களுக்கு தான். இத பாருமா, இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாதுன்னு வைராக்கியமா இருந்தேன். ஆனா இன்னைக்கு என் பொண்டாட்டிக்காக இங்க வர வேண்டியதாயிடுச்சு. இப்ப என்ன வேணும் உனக்கு? உன் புருஷனால என் பொண்டாட்டி லாக்அப்ல இருக்கா. அப்படியா? இத கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என் மனசு குளு குளுன்னு இருக்கு. ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காதமா. என் பொண்டாட்டி சீக்கிரம் வெளியில வரலன்னா உன் கழுத்துல தாலியும் இருக்காது, நெத்தியில குங்குமமும் இருக்காது. இத பார், உன் புருஷனை ஒழுங்கு மரியாதையா போலீஸ்ல சரண்டர் ஆயிட சொல்லிடு. இல்ல பணமாத்தா நான் அவனை ஒப்படைப்பேன். அவனை நீ எப்படி கான்டாக்ட் பண்ணுவன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவன் வந்து சரண்டர் ஆகணும். அதுதான் உனக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. என் பொண்டாட்டி வெளியில வரணும். அதுக்காக இந்த தர்மலிங்கம் என்ன வேணும்னாலும் செய்வான். ஜாக்கிரதை. நான் கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் போறேன். எஸ்ஐ கவிக்குமார் வந்தாருன்னா அங்க வர சொல்லுங்க. ஓகே மேடம். ஹலோ, என்ன சார்? சார் என்ன சார் சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? இல்ல மேடம், கோமதின்னு அவங்கள கொஞ்சம் பார்க்கணும். மேடம், இவர்தான் தர்மலிங்கம் சார், நம்ம முத்தியா சாரோட ரிலேட்டிவ். உள்ள இருக்காங்களே கோமதியம்மா, அவங்களோட ஹஸ்பண்ட். உங்க வீட்டுக்காரமா தானே சார்? போய் பாருங்க. தேங்க்யூ மேடம். வெண்ணிலா வாங்க போலாம். மேடம். கோமதி, கோமதி, ஏண்டி அறிவில்லை உனக்கு? இப்படியா பண்ணுவ? நீங்க மட்டும் என்ன அப்படி சொல்லலாமா? என்ன பார்த்தா கொலைக்காரி மாதிரியா இருக்கு. நான் உங்களுக்கு விஷம் வச்சு கொல்லுவேனா? அது
ஏதோ கோவத்துல பேசிட்டேன் கோமதி. அதுக்கு இப்படி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துருவியா? நீங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் என்ன என்னதான் பண்ண சொல்றீங்க? செத்தலான் தான் போனேன். ஆனா நான் போயிட்டா உங்களை யாரும் பாத்துக்க மாட்டாங்கன்னு தான் நான் இங்க வந்துட்டேன். சரி விடுமா, என் மேலதான் தப்பு. என்னதான் இருந்தாலும் நான் அப்படி பேசியிருக்க கூடாது. இல்ல, என் மேலதாங்க தப்பு. நான் என் அண்ணனுக்கு உதவி பண்ணிருக்க கூடாது. நீ என்ன வேணும் நான் தப்பு பண்ண? கூட பிறந்தவங்கிற பாசத்துல பண்ணிட்டேன். நான் தாமா அது சரியா புரிஞ்சுக்காம விட்டுட்டேன். நீங்க என்ன வேணும்னா பேசுனீங்க. உங்க இடத்துல யாரு இருந்தாலும் அப்படிதாங்க பேசியிருப்பாங்க. சரிங்க, நீங்க நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா இல்லையா? இல்ல. ஏங்க டயத்துக்கு சாப்பிட வேண்டியதுதானங்க? ஏண்டி, நீ இங்க வந்து இப்படி கஷ்டப்படும் போது என்னால எப்படி சாப்பிட முடியும்? என்ன மன்னிச்சிடுங்க. சரி விடு கோமதி, நான் முதல்ல வக்கீல பார்த்து உனக்கு ஜாமீன் ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். என்னங்க? என்ன சொல்லு? ஒண்ணும் இல்ல. சரி, நான் போய் வக்கீல பார்த்துட்டு வந்துடுறேன். சின்ன வயசுல சாமி பக்தியோட இருந்தவங்க தானே செத்து போறாங்க. அப்புறம் எப்படி சாமியை பார்த்து பயப்படுவாங்க? போதும் அங்கிள், பேய் நைட் வருதே, காலையில வராதா? இதான் பயம். இனிமே எந்த கேள்வியும் கேட்க தோணாது. ரொம்ப கஷ்டம். அப்பா, இந்த அங்கிள் கிட்ட பாக்குறதுக்கு சிரிப்பா வருதுப்பா.